மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் பயங்கரமாக மாறும் செம்மணி புதைகுழி. செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்படும் நீதியமைச்சர். யாழ் செம்மணி பகுதியை பாரிய மனித புதைகுழியாக அறிவியுங்கள் கஜேந்திரகுமார். தமிழரசு கட்சியை வழக்குகளில் இருந்து விடுவியுங்கள், சுமந்திரன் பொதுச் செயலாளரானது முறையா, யாழில் உண்ணாவிரதம். வர்த்தமானி நீக்க அறிவிப்பு உடன் வெளியிடப்படாவிடின் சட்ட மறுப்பு போராட்டம், சுமந்திரன் அறிவிப்பு. வாகன இறக்குமதி வருமானம் தொடர்பில் வெளியான தகவல். சசீந்திர ராஜபக்ச லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலை. திருகோணமலையில் பிரதான வீதியை மறித்து போராட்டம். அரசியல் நோக்கத்துக்காக மட்டுமே எம்மீது நடவடிக்கை எடுக்கலாம் டக்ளஸ். நல்லூர் வட்டாரத்தில் மக்கள் குறைகள் சந்திப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் இடம்பெறும் மகிழ்வில் சிசுவின் உடல் உட்பட இதுவரை 13 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதனால் இந்த புதைகுழி மிக பெரியதாக இருக்கலாம் என்ற அச்சம் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதிகாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழியில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தற்போது அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. பணிகளில் 5ஆம் நாளான நேற்றைய தினம் சிறிய எண்பு தொகுதி ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது. முகத்தோற்றத்தின் அளவில் அது 1 வயதுக்குட்பட்ட சிசுவுடையதாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. அத்துடன் இதுவரை 13 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றுள் 5 தொகுதிகள் முற்றாக மீட்கப்பட்டதுடன் ஏனையவற்றை அகழும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அகழ்வு பணிகள் இடம்பெற்று வரும் மனித புதைகுழியிலிருந்து இதுவரை ஆடைகள் எவையும் மீட்கப்படவில்லை. அத்துடன் வேறு சில எண்பு சிதலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் அகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நீதவான் ஆனந்தராஜா அகழ்வு பணிகளை கண்காணித்து வருகிறார். காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மணிநாயகம், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தரணி நிரஞ்சன், சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவன் தலைமையிலான குழுவினர் ஆகியோரும் அகழ்வு பணிகளில் முன்னிலையாகி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழி தொடர்பான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்படும் என நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் சுட்டிக்காட்டிய விடயங்களுக்கு பதில் வழங்கையில் நீதியமைச்சர் இந்த உறுதிமொழியை வழங்கினார். பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்வைத்துள்ள விடயம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும், இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுடன் துரிதமாக விசாரணைகளும் இடம்பெறும். இதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் சுட்டிக்காட்டிய விடயத்தின் முக்கியத்துவத்தை உணர்கிறேன். இதன்படி இது தொடர்பான நடவடிக்கை முன்னேற்றம் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் விளக்கம் அளிப்பேன் என தெரிவித்துள்ளார். யாழ் செம்மணியில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதியை மனித புதைகுழி வலயமாக பிரகடனப்படுத்துமாறும் பாதுகாப்பை அதிகரிக்குமாறும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார். யாழ் செம்மணியில் பாரிய மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இங்கே எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சர்வதேச ரீதியிலான பாரிய மனித புதைகுழிகள் என்று கூறும் தன்மையை கொண்டுள்ளது. இங்கே எவ்வித பாதுகாப்பும் போடப்படவில்லை. யார் வேண்டுமானாலும் அங்கு சென்று எதனையும் செய்யலாம் என்பதை போன்றுள்ளது. இந்த புதைகுழி தொடர்பான நடவடிக்கைகளுக்காக போதுமான நிதி இல்லை. அங்கு அகழ்வுகளை நடத்துவதற்கும் சட்ட மருத்துவ அதிகாரி விடயங்களை செயற்படுத்துவதற்கும் நிதி போதுமாக இல்லை. ஒதுக்கப்பட்ட நிதி 20 நாட்களுக்கு கூட போதுமானதல்ல. போதிய நிதி இல்லை. அந்த தடவைகளில் இந்த நடவடிக்கைகள் நிறுத்தப்பட போகின்றன. இதனால் அந்த புதைகுழி பாரிய மனித புதைகுழி வலயமாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். அதற்காக நிதியை ஒதுக்க வேண்டும். பாரிய மனித புதைகுழி வலயமாக பிரகடனம் செய்வதால் வெளியீட்டு நாடுகளில் இருந்து நாங்கள் நிதியை பெற முடியும். 1996 கால பகுதியில் அங்கே நடந்த கிருசாந்தி கொலை வழக்கில் 600 பேர் அங்கிருந்து காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. இதனால் உண்மைகளை கண்டறிய வேண்டும். இதற்கான நிதியை ஒதுக்குமாறு நாங்கள் கூறுகின்றோம். இதனை பாதுகாப்பதற்கும் சாட்சியங்களை பாதுகாப்பதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி மீதான வழக்குகளை மீளப்பெறக் கோரி கிளிநொச்சியைச் சேர்ந்த முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் அடையாள உணவு தவிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவை தொடர்ந்து ஏற்பட்ட சர்ச்சைகளை தொடர்ந்து கட்சி உறுப்பினர்கள் சிலரால் நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டது. வழக்கு தொடர்ந்தவர்கள் சுமந்திரன் அணியினர் என குற்றச்சாட்டு உள்ளது. இன்னும் பகிரங்க மேடைகளில் சுமந்திரன் அதனை மறுத்து வருகிறார். இந்த நிலையில் கிளிநொச்சியைச் சேர்ந்த முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரான ஜீவராசா இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா நினைவிடத்தின் முன்பாக அடையாள உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்.
27/5/2025 அன்று காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் 4ஆம் பிரிவின் கீழ் பிரசுரித்த வர்த்தமானியை மீள கைவாங்குவதாக அரசு அறிவித்தது. நாம் விதித்த காலக்கெடுவுக்கு முதல் நாள் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. ஒரு வாரமாகியும் இன்று வரை அது வர்த்தமானியில் பிரசுரிக்கப்படவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். உடனடியாக இது செய்யப்படாவிட்டால் சட்ட மறுப்பு போராட்டத்தை ஆரம்பிப்பதை தவிர வேறு தெரிவு எமக்கு இருக்க மாட்டாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக 5940 ஏக்கர் காணிகளை 3 மாத காலத்துக்குள் எவரும் உரிமை கூறாதுவிடின் அவை அரச காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என ஆளும் தரப்பினரால் காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் 4ஆம் பிரிவின் கீழ் மார்ச் 28ஆம் தேதி வர்த்தமானி வெளியிடப்பட்டது. அந்த அறிவித்தலை ஆளும் தரப்பும் மீளப்பெறுவதாகவும் முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி தமிழ் அரசியல் தரப்பிலிருந்து கடும் எதிர்ப்பு உருவானது. வர்த்தமானியை திரும்பப் பெறாவிட்டால் வடக்கில் அரசு செயற்பாடு முடக்க போராட்டம், சட்டமறுப்பு போராட்டம் என்பன இடம்பெறும். ஜனாதிபதி அனுகுமார் வடக்குக்கு வர முடியாத வகையில் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தமிழரசு கட்சி அறிவித்தது. அது மட்டுமன்றி இந்த வர்த்தமானி அறிவித்தலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இலவச சட்ட உதவியை வழங்கவும் சட்டத்தணிகள் குழு முன்வந்தது. இந்த நிலையில் அந்த வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்வதற்கு அமைச்சரவையில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. எனினும் அரசு வெளியிட்ட வர்த்தமானியை நீக்குவதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெகு விரைவில் வெளியிடப்படாவிடின் சட்ட மறுப்பு போராட்டத்தை ஆரம்பிப்பதை தவிர வேறு தெரிவு எமக்கு இருக்க மாட்டாது என தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவிற்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கான ஆயத்தங்கள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சிவில் அமைப்புகளும் ஆயத்தமாகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. நீதிமன்ற அவமரியாதை செய்ததாக நீதியமைச்சருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்படுகிறது. அண்மையில் மொரட்டுவ பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றின் போது நீதியமைச்சர் ஹர்ஷன வெளியிட்ட கருத்து நீதிமன்றத்தை அவமரியாதை செய்யும் வகையிலானது என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. எனினும் தாம் நீதிமன்ற அவமரியாதை செய்யவில்லை என அமைச்சர் தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதி மூலம் 136 பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக துறைசாரி அதிகாரிகள் அரசாங்க நிதி பற்றிய குழுவில் தெரிவித்துள்ளனர். இது வாகன இறக்குமதியின் பின் இந்த வருடம் முதல் 5 மாதங்களில் மாத்திரம் கிடைத்த வருமானம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசாங்கம் எதிர்பார்க்கும் 480 பில்லியன் ரூபாய் வருமானத்தை இந்த வருட இறுதிக்குள் அடைய முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுங்கப் பிரிவில் இருந்து சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டது தொடர்பான விசாரணை குழுவின் அறிக்கை அடுத்த வாரம் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கைக்குள் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்கள் பற்றிய தகவலையும் நேரடியாக அணுக அனுமதிக்கும் மோட்டார் வெஹிக்கிள் வெரிஃபிகேஷன் என்ற புதிய செயலியை அறிமுகப்படுத்த சுங்க திணைக்களம் செயல்பட்டு வருவதாக பணிப்பாளர் நாயகம் சரத் நோனிஸ் அண்மையில் தெரிவித்தார். அபிவிருத்தி கருத்திட்டங்கள் தொடர்பில் கடந்த அரசாங்கங்கள் மீது குற்றம் சுமத்திக் கொண்டு பழைய கதைகளையே பேசிக் கொண்டிருக்காது தமது வேலை திட்டங்கள் தொடர்பில் பொறுப்புக்கூறலை அரசாங்கம் உருவாக்க வேண்டும். பொருளாதார முயற்சிக்கு எடுக்கும் சிறந்த திட்டங்களுக்கு ஒத்துழைப்போம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். அவர் மேலும் அங்கு உரையாற்றுகையில், சபையில் எனக்கு முன்னர் உரையாற்றிய உறுப்பினர் ஒருவர் இந்த அரசாங்கம் நாட்டின் முஸ்லிம் மக்களுடனும் பலஸ்தீன மக்களுடனும் உறுதியாக இருப்பதாக கூறினார். இவ்விடத்தில் நான் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டுகின்றேன். அதாவது தமிழ் மக்களும் பலஸ்தீன மக்களுக்கு எதிரான இன அழிப்புக்கு எதிராக அவர்களுடன் ஒன்றாக இருக்கின்றோம் என்பதை கூறுகின்றோம். இதனை கூறுவதால் நாங்கள் யூதர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, அவர்களுக்கு எதிராகவும் இனப்படுகொலை நடந்துள்ளது. அவர்களுக்கும் நியாயம், நீதி மற்றும் பாதுகாப்பு அவசியமாகும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் யூதர்கள் என்ற பெயரில் இன்று இஸ்ரேல் அரசாங்கம் பலஸ்தீன மக்களுக்கு எதிராக முன்னெடுக்கும் இன அழிப்பை எதிர்க்க வேண்டிய கடமை நீதி நியாயத்தை விரும்பும் எந்தவொரு இனத்துக்கும் மனிதர்களுக்கும் இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டுகிறேன். ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் ஒழுங்கு விதிகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தற்போது அரசாங்கத்தின் பிரதான கட்சியாக JVP உள்ளது. ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கையில் பல்வேறுபட்ட செயற்திட்டங்கள் தொடர்பில் JVP அரசாங்கம் எவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது என்பது தொடர்பில் நாங்கள் ஆராய வேண்டும். எனக்கு முதலில் நினைவுக்கு வருவது அம்பாந்தோட்டை செயற்திட்டமே ஆகும். இதனை முன்னெடுப்பதாக இடைநிறுத்துவதா என்று அரசாங்கம் சிந்திக்க வேண்டியுள்ளது. இந்த செயற்திட்டத்தின் நிலையியல் தன்மை தொடர்பில் ஆராய வேண்டும். இவ்வாறான செயற்திட்டங்கள் கடன்களால் நிரம்பியே இருந்தது. எனவே இவ்வாறான திட்டங்கள் பொருளாதார விடயங்களில் எவ்வாறு தாக்கம் செலுத்துகிறது என்று ஆராய வேண்டும். இது ஊழல் மிக்கதாக உள்ளது. 2022ஆம் ஆண்டில் குறிப்பிட்ட அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது எந்தளவு அந்தளவு செயற்திட்டங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை பாதித்தது என்பதை புரிந்து கொள்ள முடியுமாக இருந்தது. இதனால் சில விடயங்களை அரசாங்கம் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்பதுடன் இவ்வாறான செயற்திட்டங்கள் தொடர்பில் பொறுப்புக்கூறலை உருவாக்க வேண்டும். இந்த நிலையில் நீங்களும் பொறுப்புக்கூறுவர்களாக இருக்க வேண்டும். எதிர்க்கட்சி தரப்பினால் சில உடன்படிக்கைகள் வெளிப்படுத்த வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு கோரிக்கை விடுக்கப்படுகிறது. நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு அவற்றை வெளியிட முடியுமா என ஆராயலாம் என தெரிவித்துள்ளார்.
முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். திருக்கடலூர் பிரதேச கடற்றொழிலாளர்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். குறித்த போராட்டம் இன்று திருகோணமலை நிலாவளி பிரதான வீதியை மறித்து இடம்பெறுகிறது. கடந்த 3 தினங்களுக்கு முன்னர் வாழைச்சேனை கடற்பரப்பில் தங்களது கடற்தொழிலாளர்களையும் படகையும் சேதத்துக்கு உள்ளாக்கி தாக்கியவர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறித்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதன்போது பல வாசகங்கள் அடங்கிய பதாதைகள் ஏந்தியவாறு குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இதனால் ஒரு சில மணி நேரம் அப்பகுதி போக்குவரத்து தடைப்பட்டது. மீனவனின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா, மீனவனின் நிலைமையை பார் உட்பட பல பதாதைகள் ஏந்தியிருந்தனர். இதில் பல நூற்றுக்கணக்கான மீனவ குடும்பங்கள் வீதி மறியல் போராட்டத்தை முன்னெடுத்தனர். ஆளும் தரப்பினர் நினைத்தால் விரும்பியவாறு விசாரணைகளை மேற்கொள்ளலாம், எமக்கு எதிராகவும் விசாரணைகள் இடம்பெறலாம். அவ்வாறு இடம்பெறும் விசாரணைகள் நிச்சயமாக அரசியல் ரீதியானதாக இருக்குமே தவிர உண்மைகள் அல்ல என டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஈழமக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் தெரிவான உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உறுதிமொழி எடுக்கும் நிகழ்வில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். கொள்கையும் கட்சியால் வலியுறுத்தப்படுகின்ற 13ஆம் திருத்த சட்டத்தை ஆரம்பமாக கொண்ட அரசியல் தீர்வு வழிமுறைமையை சாத்தியமானது என்பதை அண்மைய அரசியல் நிலவரங்கள் வெளிப்படுத்துகின்றன. 13ஆம் திருத்த சட்டத்தை தொட்டும் பார்க்க மாட்டோம் என்றெல்லாம் முழங்கியவர்கள் எதனை மறுத்தார்களோ அவற்றை ஏற்றுக்கொள்வதாக ஒப்பந்தம் செய்கிறார்கள். எனவே எமது நிலைப்பாடுகளை மக்கள் மத்தியில் நம்பிக்கையுடன் ஆழமாக கட்சியின் செயற்பாட்டாளர்கள் ஒவ்வொருவரும் எடுத்து செல்லப்பட வேண்டும். இதே போன்று எமது கட்சிக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை, அரசியல் உள்நோக்கம் கொண்டவை. தற்போது கூட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது எனவும் அவர்கள் விரைவாக கைது செய்யப்படுவார்கள் எனவும் செய்திகள் வெளிவருகின்றன. ஆளும் தரப்பினர் நினைத்தால் விரும்பியவாறு விசாரணைகளை மேற்கொள்ளலாம். எமக்கு எதிராகவும் அவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படலாம். எமக்கு எதிராக அவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுமாயின் அவை அரசியல் நோக்கம் கொண்டவையாக இருக்குமே தவிர உண்மையாக இருக்காது என தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நல்லூர், சாமிக்குளம் மற்றும் ஆலக்கேணி கிராம மக்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் சுரேந்திரன் அவர்களுக்கும் இடையிலான மக்கள் குறைகள் சந்திப்பு அண்மையில் நடைபெற்றது. கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நல்லூர், சாமிப்புலம் மற்றும் ஆலங்கேணி கிராம மக்களும் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் சுரேந்திரன் அவர்களுக்கும் இடையிலான மக்கள் குறைகள் சந்திப்பு அண்மையில் இடம்பெற்றது. நல்லூர் வட்டார உறுப்பினரும் பூநகரி பிரதேச சபையின் துணைத் தவிசாளரும் ஆகிய திருமதி குணலட்சுமி குலவீரசிங்கம், தமிழரசு கட்சியின் நல்லூர் வட்டார அமைப்பாளர் ஐயம்பிள்ளை லோகநாதன் ஆகியோரது சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்களின் பங்கேற்புடன் நடைபெற்ற இந்த சந்திப்பில் நல்லூர் வட்டார மக்களின் தேவைகள், குறைபாடுகள் என்பன தொடர்பில் ஆராயப்பட்டது. மிக முக்கியமாக நல்லூர் கிராம அலுவலர் பிரிவை நல்லூர் முக்கொம்பன் என்ற தனித்தனி கிராம அலுவலர் பிரிவுகளாக்குதல், கிராமிய ஆலயங்களுக்கான மின்சார வசதி ஏற்படுத்தல், வீட்டு திட்டம், வேலைவாய்ப்பு, நலன்புரி உதவித்தொகை வழங்கல் உள்ள குறைபாடுகள், பொது போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்துதல் போன்ற விடயங்கள் சார்ந்து மக்களால் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இதேவேளை சாமிப்புலம் கிராமத்துக்கான குடிநீர் விநியோகம் தொடர்பிலும் உபநீர் தடுப்பு அணைக்கட்டை மீளமைத்தல் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதுடன் முக்கொம்பன் பிரதான வீதி, பெரும்படை பிள்ளையார் சீதா குடியிருப்பு வீதி, ஆவரஞ்சாட்டி கடற்கரை வீதி, தியாகம் மேளாய் அம்மன் வீதி, சாமிப்புலம் விருமர் ஆலய வீதி, அன்னதேவன் விவசாய வீதி உள்ளிட்ட கிராமிய வீதிகளின் புனரமைப்பு தொடர்பிலும் பாராளுமன்ற உறுப்பினரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இவற்றுள் சாமிப்புலம் குடிநீர் விநியோகம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் அவர்களால் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதுடன் மக்களின் ஏனைய கோரிக்கை தொடர்பிலும் பொருத்தமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. இத்துடன் எஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jefnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.